மஞ்சேரி நாராயணன் நம்பியார், இதுதான் நடிகர் எம் என் நம்பியாருடைய ஒரிஜினல் பெயர். அவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள். எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 136 திரைப்படங்களில் குறைந்தது 100 திரைப்படங்களாகவும் நம்பியார் இணைந்திருப்பார் பல்வேறு கதாபாத்திரங்களில். அவர்களுடைய இருவருடைய வாழ்க்கையில் மிக நெருக்கமாக பல்வேறு நாட்கள் படப்பிடிப்பிலேயே இருந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இருவருக்கும் நெருக்கமான நட்பு இருந்திருக்கிறது. பொதுவாக மக்கள் திலகம் அவர்களுடைய படப்பிடிப்பு நடக்கின்ற தருணத்தில் கதைகள் நடிக்கின்ற மிக முக்கியமான நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் அவரது வீட்டிலிருந்து உணவு வரும். படத்தில் நடிக்கும் ஏழை கலைஞர்களுக்கு மிக அற்புதமான உணவு பரிமாறப்படும். இது வழக்கமா எம்ஜிஆர் அவர்களின் படப்பிடிப்பில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம். அப்படியாக ஒரு நாள் மக்கள் திலகம் அவர்களுடைய வீட்டிலிருந்து அனைத்து வகையான அசைவங்களையும் தாங்கியபடி டிஃபன் கேரியர் வந்து இறங்குகிறது. அதில் நம்பியார் அவர்களுக்கு தேவையான சாம்பாரும் இருக்கிறது. நம்பியார் அவர்கள் எப்பொழுதும் அசைவம் சாப்பிட மாட்டார். படத்தில் மட்டும்தான் அவர் வில்லன். நிஜ வாழ்க்கையில் மிகச்சிறந்த புனிதர். பாத்திரத்தில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கும் போது எல்லாவற்றுமான அசைவம் இருந்த போது நம்பியார் அவர்கள் சாப்பிடுவதற்கு மனமில்லாமல் அங்கிருந்து எழுந்து செல்கிறார். இதை கவனித்த மக்கள் திலகம் அவர்கள் தன் நெருங்கிய நண்பருக்கு அசைவமும் சைவமும் சேர்ந்து வருவதை பிடிக்காமல் தன்னுடைய சாப்பாட்டிலிருந்து வெளிநடப்பு செய்கிறாரே என்பதை புரிந்து கொண்ட மக்கள் திலகமும் எல்லோரையும் சாப்பிட சொல்லிவிட்டு அவரும் அங்கிருந்து சாப்பிடாமல் எழுந்து வருகிறார். இதை கவனித்த நம்பியார், ஏன் சின்னவரை நீங்க போய் சாப்பிடுங்க என்று சொல்ல, இல்லை இல்லை, எப்பொழுது நீங்கள் சாப்பிடவில்லையோ அந்த நிமிடத்தில் என்னால் எப்படி சாப்பிட முடியும் என்று சொன்னார். ஆம், மக்கள் திலகத்தின் மனதில் எப்பொழுதுமே உணவு விஷயத்தில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னதை போல் உணவு சார்ந்த விஷயத்தில் அவர் மிக தாராளமான மனமுடையவர். அவருடைய இல்லமும் எப்பொழுதுமே அணையாத அடுப்புடன் எரிந்து கொண்டே இருக்கும். வருபவர்களை முதலில் உபசரித்து சாப்பாடு சொல்ல தருவதுதான். இப்படி ஒரு சம்பவத்தை விகடன் பத்திரிகைக்காக நடிகர் எம் என் நம்பியார் அவர்கள் 1973 வருடத்தில் பேட்டியின் போது சொல்லியிருந்தார். அந்த பேட்டியில் படித்த பதிவு தான் இது.